Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1/4 கப் வந்து நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1/4 கப் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டால் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கோதுமை மாவுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாதி மாவை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மீதி இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு முடிச்சாச்சு. இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அப்படி பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. இப்போது ஒரு கட்டையில் வந்துட்டு வரமாவு போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி உருட்டிக்கங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். 4 எட்ஜையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து கட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி கத்தி அடியில் விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும், ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம், நம்ம ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதை உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இது மாதிரி மீதி இருக்கக்கூடியதையும் போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருக்கையில் போட்டிங்கன்னா இது மாதிரி உடஞ்சிரும், இது சரி இருக்காது. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டுட்டு நல்ல கலர் மாற விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.